ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். தனுசு லக்ன அன்பர்களுக்கு இந்த பதிவு. அக்டோபர் மாதத்தில் சூரியனுடைய நகர்வில் ஏற்படக்கூடிய சுப விளைவு அசுப விளைவு, சூரியனுக்கும் குருவுக்கும் சூரியனுக்கும் சனிக்கும் கிரக சார்ந்த தன்மைகளை விவரிக்கிறது இந்த பதிவு. இப்போ நமக்கு குரு 6ஆம் இடத்துல இருக்கார். நம்ம லக்னாதிபதி ரிஷபராசியில் செவ்வாயினுடைய நட்சத்திரம் மிருகசிரீஷம் 1ஆம் பாவத்தில் இருக்கார். இப்போ சூரியன் கன்னிராசியில் 10ஆம் இடத்துல சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கார். குரு நின்ற நட்சத்திரமான செவ்வாய் நட்சத்திரமான இன்னொரு செவ்வாயினுடைய நட்சத்திரமான சித்திரை நட்சத்திரத்துக்கு சூரியன் வரும்பொழுது நமக்கு இந்த சுப விளைவு ஏற்படுது. குருவுக்கும் சூரியனுக்கும் 6ஆம் இடம் 10ஆம் இடம். 6ஆம் இடங்கிறது வேலை, 10ஆம் இடங்கிறது தொழில் முன்னேற்றம், ப்ரொமோஷன், பதவி எல்லாம் தான். அப்போ இந்த ஒரு அமைப்புக்கு அந்த 10ஆம் தேதி அன்னைக்கு வர்றார். 10ஆம் தேதி வரைக்கும் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சூரியன் இருக்கார். அதில் கேதுவும் புதனும் இணைஞ்சு வேறு செயற்கை பலன்களை தர்றாங்க. கேது இருக்கிறதுனால கேதுவுக்கான பலன் 12 பாவத்துக்கும் நம்ம தனியாக போட்டிருக்கோம். அதாவது சூரியன் புதன் கேதுவின் பிடியில் அப்படின்ட்டு அதில் எதில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும்ன்ட்டு விவரிச்சிருக்கோம். என்ன அப்படின்னா 10ஆம் தேதி வரைக்கும் கேது சூரியன் கிரகண தோஷத்தில் இருக்காருன்னு புரிஞ்சுக்கணும். அப்போ நமக்கு ஒரு ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் ஆன்மீகம் சார்ந்த தொழில் செய்கிறவராக இருக்கும்போது அது ப்ளஸ் பாயிண்ட்டை கொடுக்கும். அதே நமக்கு ஒரு உற்பத்தி சார்ந்த தொழிலோ அல்லது நமக்கு ரிஸ்க் எடுக்கிற தொழிலோ ஒரு கன்சல்ட்டிங்லேயே கூட நமக்கு ஒரு பதவி ரீதியாக ஒரு இன்சார்ஜ் பொறுப்புகள் இருக்கக்கூடிய பதவியாக இருக்கும்போது இந்த கேது கொஞ்சம் கலகத்தையும் குழப்பத்தையும் உண்டு பண்ணுவார். அதாவது கேதுன்னா வஞ்சம் சூழ்ச்சின்னு அர்த்தம். அப்போ நம்ம மேலே அதிகாரிகள் பழகிறவங்களோ நம்ம டீல் பண்ணுற கஸ்டமர்களோ நமக்கு ஏதோ ஒரு வகையில் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு இந்த கேது ஒரு காரணமாக இருக்கார். இந்த 10ஆம் தேதிக்கு பிறகு அதிலிருந்து விடுபடுறார் கிரகண தோஷத்துலேருந்து. அப்போ சித்திரை நட்சத்திரத்துக்கு வர்றார். அப்போ நல்ல சுப விளைவு ஏற்படுது குருவுக்கும் சூரியனுக்கும். அதுதான் பதவி, ப்ரொமோஷன், அரசியல், அரசு ஆதாயங்கள், சொந்த தொழில் செய்கிறதா இருந்தால் அதில் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறது, வேலை செய்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறது, ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கிறது, பொது பாதையில் பயணிக்கிறது, இது எல்லாத்துக்குமே நல்லா இருக்குது. மாற்றங்களால் கூட ஏற்றங்கள் உண்டு. அது 17ஆம் தேதி வரைக்கும் 10லேருந்து 17 வரைக்கும் 7 நாள். அதுக்கப்புறம் 17லேருந்து 23 வரைக்கும் துளாராசியில் இருக்கிற செவ்வாய் நட்சத்திரத்தில் சூரியன் பயணிப்பார் நமக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில். ஆனால் 6ஆம் இடத்துக்கு அது நல்லதல்ல. 6ஆம் இடத்துல இருக்கிற குருவுக்கு அது 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால வேலை சார்ந்த விஷயங்களில் பிறர் உதவியை நாட வேண்டியிருக்கும். ஏதாவது ஒரு இண்டிவிஜுவல் ஒரு இன்சார்ஜு அப்படின்னாலும் தனிப்பட்டு நாம் சுய பலத்தோடு இயங்கிறதுக்கு கொஞ்சம் தடைகளை ஏற்படுத்தும். ஆனால் அதே நேரத்தில் 11ஆம் இடத்துக்கும் சில ப்ராப்ளத்தை உண்டு. 11ஆம் இடங்கிறது சந்தோஷம், மகிழ்ச்சி, நண்பர்கள், மூத்த சகோதர சகோதரி, நோய் எதிர்ப்பு சக்தி. அப்போ இந்த 6ஆம் இடம் வெளுத்து 11ஆம் இடத்துக்கும் 6ஆம் இடத்துக்கும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுதுன்னா அசுப விளைவு சூரியனுக்கும் குருவுக்கும். அது 7 நாள் தான், 23ஆம் தேதி வரைக்கும் தான். அதுக்கப்புறம் சூரியன் ராகு நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரத்துக்கு வர்றாரு. நம்ம தனுசுக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கும்பராசியில் சனி ராகுவனுடைய சதய நட்சத்திரத்தில் வக்கரத்தில் போயிட்டுருக்கார். அப்போ இந்த 3ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் ஒரு கனெக்டிவிட்டி சுப விளைவு ஏற்படுகிறது. இது திரிகோண பார்வையாக இருக்குது. 5, 9ங்கிறது திரிகோண பார்வை. சனியிலிருந்து 9ஆம் இடத்துல சூரியன், சூரியன்லேருந்து 5ஆம் இடத்துல சனி.
இது வந்து நமக்கு சுப விளைவு வந்து நம்மளுடைய மனசுக்கும் நம்மளுடைய அறிவுக்கும் நம்ம எதிர்பார்க்குற ஒரு நல்ல விளைவுகளுக்கும் சாதகமாக இருக்குது. வெற்றி அப்படின்னு எடுத்துக்கலாம். நாம் என்னென்ன முயற்சி எடுக்கிறோமோ அதில் எல்லாம் வெற்றி. நாம் எந்த மாதிரி தைரியத்தோடு செயல்படுறோம் அப்படிங்கிறதுக்கும் இது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். ஒன்றுக்கு ஒன்று சப்போர்ட் பண்ணும். சூரியன் சனி ரெண்டும் பகை கிரகங்கள் தான். ஆனால் அந்த பகை கிரகங்களினுடைய தாக்கம்ங்கிறது என்ன இருக்குன்னா, கொஞ்சம் சனி ஸ்லோவாக வேலை பார்க்கும், சூரியன் வந்து அதிகாரம் பண்ணி வேலை பார்க்கும். அவ்வளோதான் அதில் இருக்கிற நெருடல். அது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு போயிட்டால் பிரச்சனையே வராது. இப்போ சூரியன் சனிங்கிறது தந்தை மகன் பகைன்னு நம்ம சொல்லுவோம் ஜோதிடத்தில். 2 பேருடைய குணாதிசயங்கள் வெவ்வேறு, அவ்வளோதான். ஆனால் இந்த இருக்கிற இடம் வந்து நமக்கு நன்மை தரக்கூடிய இடம், 3ஆம் இடமும் 11ஆம் இடமும். அதனால் மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகள், திருமண வரன் பார்க்குறது, குழந்தை பேர், ஐடி லைனில் இருக்கவங்க, மீடியாவில் இருக்கவங்க, விளம்பரத்துறையில் இருக்கவங்க, கான்ட்ராக்ட் பண்ணுறவங்க, பப்ளிக் சர்வீஸில் இருக்கவங்க, எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும். மற்றபடி நமக்கு ஒரு சனிங்கிறவர் ராகுவை போல் செயல்படுறார். அந்த ராகு நமக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால நாம் ஏதாவது புது திட்டங்களை வகுத்து புது ஒரு வழிகளை கண்டுபிடிச்சி நம்ம இன்வால்வ் ஆகிறோம் அப்படின்னா அதுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். அதாவது ஒரு புதிய அணுகுமுறை அப்படின்னு எடுத்துக்கலாம். அது கம்யூனிகேஷனுக்கு ரொம்ப, ப்ராஜெக்ட் பண்ணுறவங்க கம்யூனிகேஷனுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி 11ஆம் இடம்ங்கிறது நாம் ஒரு குறிக்கோளோடு தான் இயங்குகிறோம். அந்த குறிக்கோளை வந்து ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்துரும். நம்ம எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி கொடுக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கும் நன்மையாக இருக்கும். அப்போ மகிழ்ச்சியை கொடுக்கும். மொத்தத்தில் மகிழ்ச்சி வெற்றி என்பதற்கு அடையாளம் இந்த சுப விளைவு. அதனால் நம்ம அதை இயக்கும்போது 3ஆம் இடத்துல என்ன நட்சத்திரம்? ராகுனுடைய நட்சத்திரம். 11ஆம் இடத்துலையும் ராகுனுடைய நட்சத்திரம். இந்த ராகுவை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ராகுனுடைய நட்சத்திரங்கள் வந்து திருவாதிரை, சுவாதி, சதயம். இந்த நாட்களை வந்து நாம் பயன்படுத்திகிட்டே இருந்தோம்னா நமக்கு எதிர்பார்க்கிற காரியங்கள், மாற்றங்கள், பிரயாணங்கள், ஒரு புது நபர்களை சந்திக்கிறது, பழக்க வழக்கங்கள், நட்புறவுகள் பாதுகாத்தல், குழந்தைகள் மகிழ்ச்சி, கணவன் மனைவி உறவு நல்ல அனுகூலமாக இருக்கிறது, இது எல்லாத்தையுமே நடத்தி கொடுக்கும். அந்த வகையில் ராகுவை தான் நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். மற்றபடி தொழில் வியாபாரம் அனுகூலமாக இருக்கும். எந்த தொழிலாக இருந்தாலும் அதில் டெவலப்மெண்ட்ஸு நல்லாயிருக்கும். வீடு மனை வாங்குதல் கட்டுதல் அப்படிங்கிற இதுக்கு கொஞ்சம் எதிர்ப்பாக வேலை செய்யும். இது வந்து 13 நாள் தான். இந்த 13 நாட்களில் சுப விளைவுங்கிறதுல எதுக்கு பாதிப்புன்னா, கட்டடம் கட்டிகிட்டு இருக்கிறதுல சில தாமதங்கள், வாங்கிறதுல சில தாமதங்கள், தாய் சம்பந்தப்பட்ட உறவு அல்லது தாயாருடைய உடல் நலம் இது சம்மந்தப்பட்டதில், உறவினர்கள் சம்மந்தப்பட்டதில் சின்ன சின்ன சலனங்கள், இதுதான் நெகட்டிவ். மற்றபடி எல்லா விதத்துலேயும் பாசிட்டிவ்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.